டெல்லி முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் ரேகா குப்தா. ராம்லீலா மைதானத்தில் பிற்பகலில் நடக்கும் பிரம்மாண்ட விழாவில் பதவியேற்பு. ரேகா குப்தா பதவியேற்க உள்ளதையடுத்து அவரது பூர்வீகமான ஹரியானாவில் பட்டாசு வெடித்து உற்சாகம். தலைநகர் டெல்லியிலும் ரேகா குப்தா மீது பூக்களை தூவி கொண்டாட்டம். டெல்லி புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட ரேகா குப்தாவிற்கு அதிஷி வாழ்த்து. டெல்லி மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை பாஜக நிறைவேற்றும் என நம்பிக்கை. மலத்தில் காணப்படும் பாக்டீரியா கங்கை யமுனை நீரில் அபாய அளவில் இருப்பதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை. புனித நீராடுவதற்கு ஏற்ற வகையிலேயே திரிவேணி சங்கமம் இருப்பதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் திட்டவட்டம். கும்பமேளாவை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கங்கா ஆரத்தி எடுத்த பெண்கள். திரளான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் திரண்டு சிறப்பு வழிபாடு. பாதுகாப்பு இல்லை என கூறி பெண் குழந்தைகளை அச்சுறுத்துவதே இபிஎஸ்க்கு வழக்கமாகிவிட்டதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கண்டனம். தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதால் தான் பாதிக்கப்படும் மாணவிகள் துணிந்து புகார் அளிக்க முன்வருவதாகவும் பதிலடி. கல்விக்கு நிதி கொடுக்கவில்லை என மத்திய அரசை கண்டித்து நாடாளுமன்றத்தில் போராட்டம் நடத்தாமல் கோலப்போட்டி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திமுக அரசு மீது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கடும் விமர்சனம். ஒரு போராட்டம் கோல போராட்டம் நடத்துறாங்க, கோல போட்டி. நாடாளுமன்றத்துல போய் அங்க முடக்கி உரிமையை கேட்கிற 30-40 பாராளுமன்ற எம்பி இருக்கிறாங்கன்னா இவங்க கூட உட்காந்து தமிழ்நாட்டில் உட்காந்து கோலம் போடுறோம். கோலம் நாங்க நல்லா போடுவோங்க. சரியான ஆளாக இருந்தால் கெட் அவுட் மோடி என்று சொல்லி பார்க்கலாம் என உதயநிதிக்கு அண்ணாமலை சவால். கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். சரியான ஆளா நீ இருந்தீங்கன்னா வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார். சைக்கிளில் சென்று பேருந்தில் பயணித்து பள்ளி சென்ற தன்னிடம் பந்தா காட்ட வேண்டாம் என்றும் அன்பில் மகேஷுக்கு எச்சரிக்கை. புலகை அள்ளி கொட்டிட்டு மாட்டுச்சாலை தள்ளி வீசிட்டு ஆட்டை கொண்டு போய் தோட்டத்துல ஓட்டிட்டு ஸ்கூல் போகும்போது சைக்கிளை நிறுத்திட்டு பேருந்தில் ஏறி போய் படிச்சவன் நான். அதனால இந்த பந்தா பண்ற வேலை என்கிட்ட வச்சுக்க. சென்னையில் தொழிற்சாலை அமைக்கிறது ஜப்பானை சேர்ந்த முரட்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம். OMR சாலையில் மல்டி லேயர் செராமிக் கெப்பாசிட்டரை பல்வேறு பகுதிகளுக்கு விநியோகம் செய்ய திட்டம். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல். செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர வேண்டுமா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் மனு. ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் வெற்றி பெற முடியும் என முன்னாள் முதலமைச்சர் OPS கருத்து. எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பின் எந்த தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை எனவும் விமர்சனம். என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் தலைமையேற்ற ஒற்றை தலைமை, அவர் தலைமையேற்றதுக்கு பின்னால் நடைபெற்ற அனைத்து நாடாளுமன்ற, சட்டமன்ற, ஊரக, உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல் அத்தனையுமே தோல்வியை கண்டிருக்கிறது. போலீசார் கைது செய்ய முற்பட்ட DSP அப்துல் ரஹ்மானை தள்ளிவிட்டதாக புகார். பாஜகவினருடன் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு.
திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற 3 பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் விசாரணை முறையாகவே நடத்தப்படுவதாக காவல்துறை விளக்கம். சிலர் விசாரணையை தவிர்க்கவும் வழக்கை திசை திருப்பவும் வதந்திகளை பரப்புவதாகவும் அறிக்கை வெளியீடு. முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட ராமநாதபுரம் சிறுவனின் முகம் தெளிவாக இல்லாததால் ஆதார் எடுக்க முடியாமல் தவிப்பு. உடனடியாக ஆதார் வழங்க உத்தரவிட்டதோடு மதுரை அரசு மருத்துவமனையில் உயர்தர சிகிச்சை அளிக்க ஆட்சியர் பரிந்துரை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 10 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது. மன்னார் மற்றும் காங்கேசன் கடற்கரை முகாமிற்கு அழைத்து சென்று விசாரணை. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே இயற்கை உபாதை கழிக்க சென்ற பள்ளி சிறுமிகள் 2 கண்மாயில் மூழ்கி உயிரிழப்பு. கவனக்குறைவாக இருந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர், அங்கன்வாடி பணியாளர் சஸ்பெண்ட். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி நகர்மன்ற கூட்டத்தில் துணைத் தலைவர், கவுன்சிலர் இடையே கடும் வாக்குவாதம். கவுன்சிலர் முகத்தில் திமுக நகரமன்ற துணைத் தலைவர் காரி துப்பியதால் அதிர்ச்சி. புதுச்சேரியில் ஆன்லைன் பங்குச் சந்தையில் முதலீடு செய்வதாக கூறி 11 பேரிடம் 10 கோடி ரூபாய் வரை மோசடி. புகாரின் பேரில் இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டல். அரசு பேருந்து நடத்துனரை கைது செய்து போலீசார் விசாரணை. நாமக்கல் மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி இயங்கி வந்த கல்குவாரியில் இருந்து ஹிட்டாச்சி உள்ளிட்ட 21 வாகனங்கள் பறிமுதல். காவல்துறையினர் திடீர் ஆய்வுக்கு சென்றபோது வாகனங்களை நிறுத்திவிட்டு ஓட்டுநர்கள் தப்பி ஓட்டம். தமிழகத்தில் உள்ள சாம்சங் ஷோரூம்கள் முன்பாக போராட்டம் நடத்தப்படும். தொழிலாளர்கள் மீதான நடவடிக்கை விவகாரத்தில் சிஐடியு எச்சரிக்கை. சாம்சங் ஷோரூம்களுக்கு முன்னால் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். சாம்சங் நிறுவனம் சட்டவிரோதமாக உற்பத்தியில் ஈடுபடுகிறது, தொழிற்சங்கத்தை அனுமதிக்க மறுக்கிறது, தொழிலாளிகளை 300 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற அடிமைகளைப் போல நடத்த எத்தனிக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே 16 வயது சிறுமிக்கு ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. 50 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து விரைவு மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு. இருதய அறுவை சிகிச்சை முடிந்தும் பெண்ணுக்கு சுயநினைவு திரும்பாததால் அரசு மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கு முயற்சி. தவறான சிகிச்சை அளித்து விட்டதாக கூறி சென்னை முகப்பேரியில் உள்ள ஃப்ரண்ட்லைன் லைஃப்லைன் என்ற மருத்துவமனை முன்பு அழுது புரண்ட கணவன். தென்காசி மாவட்டம் இலத்தூர் அருகே பெண் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கணவன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு. கொலை செய்யப்பட்ட கமலியும் கைது செய்யப்பட்ட ஜான் கில்பர்ட்டும் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் என்பதால் போலீஸ் நடவடிக்கை. சரவணா ஸ்டோர்ஸ் கோல்ட் பேலஸின் முடக்கப்பட்ட சொத்துக்களை இந்தியன் வங்கியிடம் ஒப்படைத்தது அமலாக்கத்துறை. இந்தியன் வங்கியில் கடன் பெற்று முறைகேடு செய்ததாக பதிவு செய்த வழக்கில் 234 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் விடுவிப்பு. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே ஈச்சர் வேன், டிராக்டர், அரசு பேருந்து ஆகிய 3 வாகனங்கள் மோதி விபத்து. வேனில் பயணம் செய்த 16 பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை. ஒகேனக்கல்லில் தடை செய்யப்பட்ட ஆபத்தான இடங்களில் ரீல்ஸ் வீடியோ எடுக்கும் இளைஞர்கள். பாசி படர்ந்த வழுக்கும் பாறைகளின் மீது ஆபத்தான முறையில் ஏறி நின்று வீடியோ பதிவு.
காங்கோவில் மீண்டும் வன்முறை தீவிரமடைந்து வருவதன் எதிரொலி. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான புருண்டியில் தஞ்சமடையும் மக்கள். வாழ்வாதாரத்தை மீண்டும் கட்டமைத்துக் கொள்ள போராடும் காசா மீனவர்கள். இஸ்ரேல் நடத்திய போரில் படகுகள் உட்பட அனைத்தும் அழிக்கப்பட்டதால் தூண்டில் வைத்து மீன்பிடிப்பு. பிலிப்பைன்ஸ் விமானம் மீது மோதுவது போல மிக ஆபத்தான முறையில் பறந்த சீன கடற்படை ஹெலிகாப்டர். தென் சீன கடல் பகுதியில் ரோந்து பணியின் போது பரபரப்பு. அபுதாபியில் சர்வதேச பாதுகாப்புத்துறை கண்காட்சி மற்றும் மாநாடு கோலாகலம். உலக அளவில் காட்சிப்படுத்தப்பட்ட ஆளில்லா ராணுவ ஆயுதங்கள் கவனம் ஈர்ப்பு. மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் போப் பிரான்சிஸ் விரைந்து குணமடைய வேண்டும் என வாடிகன் சுற்றுலா பயணிகள் பிரார்த்தனை. Santa Maria, Madre di Dio, prega per noi peccatori, adesso e nell'ora della nostra morte. Amen. சுவாச தொற்று பாதிப்புகளுடன் போராடி வரும் போப் பிரான்சிஸ் விரைந்து குணமடைய வாழ்த்து. இஸ்ரேல் போரில் சின்னாபின்னமான காசாவில் வசிக்கும் பாலஸ்தீனர்கள் பரிவு. பெருநாட்டில் பெய்த கனமழை காரணமாக நதிகளில் வெள்ளப்பெருக்கு. வெள்ளத்தில் சிக்கிய மக்களை கயிறு கட்டி பத்திரமாக மீட்ட மீட்பு படையினர். ஜப்பானின் நிகாடா நகரில் மழை போல கொட்டி தீர்க்கும் பனி. போட்ஸ்வானாவின் தலைநகர் கேப்போரோனில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு. முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து காணப்படும் ட்ரோன் காட்சிகள். உக்ரைனின் ஒடேசா நகரம் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் குழந்தை உள்பட 4 பேர் காயம். நகர் முழுவதும் பரவலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் இருளில் தவித்த மக்கள். இந்தியாவில் டெஸ்லா தொழிற்சாலையை அமைக்கும் எலான் மஸ்கின் செயல் நியாயமற்றது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருத்து. உக்ரைனின் ஜெலன்ஸ்கியை 4% பேர் மட்டுமே ஆதரிப்பதாக விமர்சித்த விவகாரம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவின் பொய் பிரச்சாரங்களுக்கு ஆட்பட்டு விட்டதாக ஜெலன்ஸ்கி பதிலடி. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டி. பாகிஸ்தான் அணியை 60 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய நியூசிலாந்து அணி. சாம்பியன் டிராபி கிரிக்கெட் தொடரில் இன்று வங்கதேசத்தை எதிர்கொள்கிறது இந்தியா. துபாய் சர்வதேச ஸ்டேடியத்தில் பிற்பகல் 2:30 மணிக்கு இரு அணிகளும் பலப்பரீட்சை. ரஜினிகாந்தின் அடுத்த படத்தை இயக்கும் வாய்ப்பு வெற்றிமாறனுக்கு கிடைத்திருப்பதாக தகவல். மாரி செல்வராஜ் இயக்குவதாக கூறப்பட்ட நிலையில் திடீர் திருப்பம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 7 கிராமங்கள் இணைந்து நடத்தும் சுயம்பு சாமுண்டீஸ்வரி அம்மன் சிரசு திருவிழா. பெண்கள் நீண்ட வரிசையில் அங்க பிரதர்ஷனம் செய்து வழிபாடு.